ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து பெண்ணா ஆனா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கருத்தரித்த உடனேயே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடியது பெண்ணா ஆனா அது தெரிஞ்சுக்கணுன்னு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. அது எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குங்க. இப்போ அந்த காலத்திலலாம் சொன்ன டிப்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். அது அப்படியே எனக்கு நடந்த டிப்ஸ் தாங்க. எனக்கு வந்து 2 பையனுக்கு எனக்கு எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ண போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் நாங்கள் சொல்ல வர கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து முழுசாக வந்து சேருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆண் குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 5 மாதம் இருக்குமே நம்மளுக்கு வந்து வயிறு வந்து தெரியவே தெரியாது. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆண் குழந்தைங்க. இதே பெண் குழந்தையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வயிறு வந்து நல்லா 5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா 7-8 மாதம் மாதிரி நல்ல வயிறு வந்து கொஞ்சம் பெரு சைஸாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க. இப்போ ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்னஸாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு கருவலியும் இந்த மாதிரி இதெல்லாம் எந்த சிம்டம்ஸ் இல்லாமல் நல்ல பிரைட்னஸாக இருக்கும். அதே பெண் குழந்தையாக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாக இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்காத மாதிரியே இருக்கும். அந்தமாதிரி சிம்டம்ஸில் இருந்ததுன்னா பெண் குழந்தைங்க. ஏன்னா பெண் குழந்தை நம்ம வயிற்றில் இருக்கும்போது நம்மளுடைய அழகும் சேர்த்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பெண் குழந்தை இருந்தால் நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகவும் நல்லா கருப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெண் குழந்தைங்க. ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் அழகாகவே இருக்குங்க. அடுத்த பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுடி பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா தலைமுடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கும். முடி வந்து கொட்டவே கொட்டாதுங்க. ஆனால் பெண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பெண் குழந்தை தாங்க அர்த்தம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிறு சைஸ் வச்சு நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. பார்த்திங்கன்னா வயிறு சைஸ் பார்த்திங்கன்னா நம்மள கூராக இருந்ததுன்னா ஆண் குழந்தையும், நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா பெண் குழந்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அடி வயிறு அப்படின்வாங்க. ரொம்ப அடியில் போய் நம்மளுக்கு வந்து வயிறு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தாங்க. இதே மேல் வயிறு இதுமாரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூரின் டெஸ்ட், அதாவது யூரின் வந்து நம்மளுக்கு எப்பயுமே நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம எப்பயுமே ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி யூரின் வந்து போவோமோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது நம்மளுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே யூரின் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது வந்து பெண் குழந்தை வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்குலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஆண் குழந்தைக்கான சிம்டம்ஸ் தாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தது. எனக்கு வந்து 2 பையன் தான். நான் வந்து அந்த காலத்தில் என்ன சொன்னாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஆண் குழந்தை தாங்க பிறந்தது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதை போல் வீடியோக்களும் உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்களை போடவும். தேங்க்யூ.